ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் உளுந்த மாவு ஃபேஸ் பேக் ஃபேஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த உளுந்தம் பருப்பு யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்க்கு எந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லித்தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு உளுந்த பருப்பை இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதில் இதுக்கு தேவையான அளவு ப்ளைன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ப்ளைன் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் இப்படியே இருக்கட்டும். அரை மணி நேரம் கழித்து பார்க்கும்போது இதோட கன்சிஸ்டன்சி ஐஸ்கிரீம் போல் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. உளுந்தம்பருப்பு நல்லா ஊறிருக்கு. இதுதான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்தது இந்த பேக் ஃபேஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி க்ரீம் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஸ்கின்ல மேல் நோக்கி அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் தேன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஐலாஸ், ஐப்ரோ, ஹேர்லாம் படாத மாதிரி ஃபேஸ் முழுவதும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதும் 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்கின்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஃபேஸ் வாஷ் ட்ரை ஆனதும் ப்ளைன் வாட்டர் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணால் ஸ்கின் எப்படி இருக்குன்னா நல்லா பிரைட்னிங் ஆகும், லைட்னிங் ஆகும், க்ளூமிங் கிடைக்கும், ஹெல்த்தியான நல்ல ஒரு கிளியர் ஸ்கின் கிடைக்கும். இந்த உளுந்த மாவு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப கலரில் ஆயிட மாட்டோம். இது ஸ்கின்க்கு நல்ல ஒரு டீடன், அதனால ஸ்கின் பார்க்கும்போது நல்லா பிரைட்டாக தெரியும். உளுந்த பருப்பை டைரெக்டாக கிரைண்ட் பண்ணாமல் ஊற வச்சோம்னா ஊறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி ஊற வச்சிட்டோம்னா சீக்கிரமாக ஊறிடும். இந்த மாதிரி பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.